ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கேமை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறோம். அந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா பிரிசன் எஸ்கேப் சிமுலேட்டர் 3D. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரிசனை விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சுருட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா 6 டைல்ஸ் இருக்குது. இந்த 6 டைல்ஸையும் உடைச்சோம்னா கீழே பார்த்தீங்கன்னா மண் இருக்கும். அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூனை வச்சே தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் இருந்து தப்பிக்கணும். 10 மீட்ரு போனோடனே பார்த்தீங்கன்னா டனல் வரும். அந்த டனலை பார்த்தீங்கன்னா நம்ம தோண்ட ஆரம்பித்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜெயிலை விட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா 6 டைல்ஸையும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூலை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பூனை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி பயங்கரமான டூலாக பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா மண்ணை தோண்டினோம்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மண் தோண்டும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு தோண்டி இருக்குதுங்கிறத. ஒரு கிளிக்கில் பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு பார்த்தீங்கன்னா இது தோண்டுது. பயங்கரமான டூலு. 2 ஜூஸ் கேன் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த இடத்துல. நம்ம தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். டூல்ஸ்னால் அந்த பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம விற்றோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு டாய்லெட் பேப்பர் கிடைக்கும். டாய்லெட் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இந்த கேமில். அந்த டாய்லெட் பேப்பரை பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம டூலை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டை சுருட்டி வச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிமிஷம்தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோண்ட முடியும். பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம தோண்டி இருக்கிறத வார்டன் பார்த்தாங்கன்னா நம்மளை பழையபடி பார்த்தீங்கன்னா பிடிச்சி ரீசெட் ஆயிரும். அதாவது கேமு ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சிடலாம். வார்டனை பார்த்தீங்கன்னா லாக்கப்பை தட்டினோன்னா பார்த்தீங்கன்னா வார்டன் வந்துட்டாப்புல. திரும்பி அனுப்பிச்சிடலாம். 2 பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம விற்க விரும்பலை. இன்னும் பார்த்தீங்கன்னா தோண்ட ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா மேட்டை பார்த்தீங்கன்னா சுருட்டிடலாம். பழையபடி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடையை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நமக்கு வேண்டிய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கிரெனேடு, அதாவது பாமு, டனலை பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டி மண்ணை எடுத்தாகணும். அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா தோண்டி ஆகணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேனு கிடக்குது. கேனையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். 25 பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே கலெக்ட் பண்ணோம்னா அப்கிரேட் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 பொருளை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்கிரேட் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா நான் 25 பொருள் கலெக்ட் பண்ணுற மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டேன். எனர்ஜி பார்த்தீங்கன்னா சுத்தமாக காலி ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் வார்டன் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. நம்ம 1 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டெல்லாம் சுருட்டிட்டு நம்ம டூலை பார்த்தீங்கன்னா கட்டல் கடியில் ஒழிச்சு வச்சுட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாகணும். டைம் முடிகிறதுக்குள்ளே வார்டன் வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். அதனால் பார்த்தீங்கன்னா மேட்டை சுருட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வாஷ் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி மண் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவோம். பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்டையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேடு பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு காயின் தேவை. அந்த காயினை பார்த்தீங்கன்னா நம்ம பல டாஸ்க்கை செஞ்சோம்னா காயின் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மண்ணை அள்ளியாச்சு. ஓ மை காட், அலர்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு வார்டன் வர்றதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. 5 செகண்டு மட்டும் நம்ம லேட்டாக மண்ணை கொண்டாந்து போட்டிருந்தோம்னா அவ்வளோதான், வார்டன்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்போம். கேமு பார்த்தீங்கன்னா பழையபடி ரீசெட் ஆகிருக்கும். பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸை உடச்சி பார்த்தீங்கன்னா மண்ணை தோண்ட ஆரம்பிக்கணும்.
தோண்டின குழி பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும், அதாவது டனலு. இப்போ பார்த்தீங்கன்னா வார்டன் பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்பிச்சாச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 30 செகண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கோதாவில் பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3 பொருட்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 9 பொருட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 11 பொருட்கள் 11 இல்லை 16 பொருட்களை கலெக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 15 தான் கலெக்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 25 10 பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த 10 பொருட்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சில் எடுத்து வச்சிடலாம். இந்த பெஞ்சில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கொண்டாந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்களை பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். நான் இது வரைக்கும் 100 பொருட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சில் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வார்டன் வந்துட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா வார்டன்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா வித்தரலாம். 51 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா தரேன்ருக்கிறாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நெகோஷியபிள் பண்ணி 54 மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா 54 மாற்றி ஓகே கொடுத்தாகணும். ஓகேயும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலை பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுத்துருவாப்புல. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனர்ஜியே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பல கடைகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 டாய்லெட் பேப்பர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆயிடுச்சு. நைட் டைம் ஆனனால பார்த்தீங்கன்னா லாக்கப்பை ஓப்பன்லேயே வச்சுட்டாங்க. லாக்கப் ஓப்பனில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஈஸியாக எனர்ஜி வாங்கிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளம் தோண்ட பார்த்தீங்கன்னா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஷூவு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோண்டியாச்சு. பார்த்தீங்கன்னா 10 மீட்ரு போனோடனே தான் பார்த்தீங்கன்னா டனல் வரும். மண் பார்த்தீங்கன்னா கீழே போக போக ரொம்ப ஹார்டாகிக்கிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டூலை பார்த்தீங்கன்னா அப்கிரேடு பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டூலை அப்கிரேட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா போனஸ் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸில் 2 ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை தோண்டி ஆகணும். கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பிசுறு விடக்கூடாது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இடிக்காது. பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா டனல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிசுறு விடாமல் எல்லா மண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாகணும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேரம் இருக்குது. 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிடும். விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்துடும். சாப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இதில் எனர்ஜி. நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும். எனர்ஜி ஃபில் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி தோண்ட ஆரம்பிக்க வேண்டிதான். அதாவது சாப்பிட்றது தோண்டுறது இதுதான். இடையில பார்த்தீங்கன்னா வார்டன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா வருவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது. அந்த டைமிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி ஆகணும். பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வாங்கி ஆகணும். நம்ம கலெக்ட் பண்ண பொருள் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. தோண்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த பொருட்களை விற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட் பேப்பரை சேர்த்தாகணும். அந்த டாய்லெட் பேப்பரை தான் வச்சு தான் நம்ம எனர்ஜி மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கலாம். பொருள் பார்த்தீங்கன்னா கடல் கடியில் ஒளிச்சு வச்சதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம
டூலோட வெளியில் போனோம்னா வார்டன் கையில் மட்டும் இந்த டூல் மாட்டுச்சுன்னா பழையபடி பார்த்தீங்கன்னா டூல் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதாவது பழைய டூல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இந்த அப்கிரேடு பண்ண இந்த டூல் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ரிவேர்ஸில் பார்த்தீங்கன்னா டூல் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா டூலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா போகணும். அதாவது நமக்கு என்ன ஆனாலும் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி பழைய மண்வெட்டியில் தான் பார்த்தீங்கன்னா தோண்டி ஆகணும். அது பார்த்தீங்கன்னா இன்னும் லேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா டூல்ஸை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு போகணும். பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ரொம்ப சின்ன பொருளாக இருக்குது. ஏகப்பட்ட ஜூஸ் பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா பழையபடி ஒரு ஜூஸ் பாட்டில் தான் கிடச்சிருக்குது. ஜூஸ் பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஏகப்பட்ட பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம். இன்னும் பொருள் பார்த்தீங்கன்னா எடுக்காமையே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 20 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 மீட்ரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோண்டி இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 7 மீட்ரு போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டனல் பார்த்தீங்கன்னா வந்துடும். டனல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா மண் ஹார்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மண் இருந்ததுக்கும் கீழே மண் இருக்கிறதுக்கும் பாருங்கள் ரொம்பவே லேட் ஆகுது. ஆனால் டனல் பார்த்தீங்கன்னா சின்னதாகிருச்சு. ஆனால் மண் பார்த்தீங்கன்னா ஹார்டாகிருச்சு. அதாவது ஒரு கிளிக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண்ணை பார்த்தீங்கன்னா அந்த மண்வெட்டி எடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளிக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணை தான் பார்த்தீங்கன்னா எடுக்குது. பார்த்தீங்கன்னா டூல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தோண்ட அப்பப்போ பார்த்தீங்கன்னா காயின்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா பேகு ஃபில் ஆகிருச்சு. பொருளை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா மேலே வச்சாகணும். பார்த்தீங்கன்னா எனர்ஜியும் தீர்ந்து போச்சு. நம்ம மேலே போனால் பொருட்களையும் வச்சுட்டு எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டே டைம் பார்த்தீங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன். இப்போவே பாருங்கள் கொஞ்சம் வெளிச்சம் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டே டைம் வந்துடும். டே டைம் வந்ததுன்னா வார்டன்லேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்க போயிடுவாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டணும். நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ஒர்க்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 டாய்லெட் பேப்பரை கொடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வாங்கியாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரு. அந்த ஆஃபருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ லேடி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த லேடி ஃபோட்டோனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் கிடைக்கிது. இந்த மண்வெட்டியை கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபரில் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். 5000 ரூபாய்க்கு விற்கிற பொருள் பார்த்தீங்கன்னா அது 5000 டாய்லெட் பேப்பர். 5000 டாய்லெட் பேப்பருக்கு விற்கிற பொருள் பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 டாய்லெட் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அதுதான் அந்த ஃபோட்டோவோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளையும் கொண்டு போய் மேலே வச்சுட்டு வந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம பேகு எம்டி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பழையபடி பார்த்தீங்கன்னா பொருட்களை கலெக்ட் பண்ண வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டே டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்குது. 5 மணி ஆனோடனே பார்த்தீங்கன்னா டே டைம் ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சாப்பாடும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே மேலே போயிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டலுக்குள்ளே ஒழிச்சு வச்சு நம்ம அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. 9 பொருள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா மண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாகிருச்சு.
5 மீட்ரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோண்டியிருக்கிறோம். 5 மீட்ரு தான் பார்த்தீங்கன்னா தோண்டியிருக்கிறோம். இன்னும் 5 மீட்ரு பார்த்தீங்கன்னா தோண்டுனா தான் டனல் பார்த்தீங்கன்னா வரும். நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. டூல்ஸையும் ஒழிச்சு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டை பார்த்தீங்கன்னா மூடி ஆகணும். மேட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேடு பண்ணிக்கலாம். மேட்டு பார்த்தீங்கன்னா ரோல் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ரோல் ஆகிறதுக்கு அப்கிரேடு பண்ணிக்கலாம். மேட்டோட கலரும் பார்த்தீங்கன்னா மாறும். முன்ன பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்தது. இப்போ ஒயிட் கலராக மாறிடுச்சு அப்கிரேட் பண்ணது பிறகு. இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணை ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து கொண்டாந்து வாஷ் பண்ணி ஆகணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கைப்பிடி மண் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா வார்டன் வரத்துக்குள்ளே கொண்டாந்து வச்சாகணும். வார்டன் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கடைசி கைப்பிடி இதையும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 15 செகண்டு தான் இருக்குது. சாப்பாடை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. அலர்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 15 செகண்டில் பார்த்தீங்கன்னா அலர்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வார்டன் வந்துடுவாங்க. வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தோம்னாலோ கையில் நம்ம மண்வெட்டியை வச்சுருந்தோம்னாலோ ஒரே அடி தான் பார்த்தீங்கன்னா கேம் ரீசெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா வித்தரலாம். 203 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிது. நெகசபிள்லாம் பண்ணல. நெகசபிள் பண்ணால் ஒரு 4 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா சேர்த்து கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடைக்கணும்னா காயின்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். காயின்ஸை கொடுத்து டாய்லெட் பேப்பர் வாங்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்காரர் புஷ்அப்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே புஷ்அப் பண்ணி அவங்க உடம்ப ஹெல்த்தாக வச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வார்டன் வந்து லாக்கப்பை லாக் பண்ணிட்டு போயிட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸை எடுத்து பழையபடி மண்ணை தோண்ட ஆரம்பிச்சிடலாம். 5 மீட்ரு போயிருக்கிறோம், அவ்வளோதான் போயிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மீட்ரு போனால் தான் டனலு. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தோண்டணும். பார்த்தீங்கன்னா நிமிஷம் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது. நம்ம தூங்கியிருந்தோம்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த 5 மீட்ரு கூட போயிருக்க மாட்டோம். 3 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இருப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா தோண்டணும். பார்த்தீங்கன்னா மீட்ரு அதிகமாக மண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாகிட்டு போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம டூலையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேடு பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கில் பார்த்தீங்கன்னா 1000. ஆனால் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கார்னரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கிளிக் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம பிசுறு இல்லாமல் எல்லா மண்ணையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தோண்டி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பல கிளிக்கு பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா மண் தோண்டி எடுக்க முடியுது. டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அப்கிரேடு பண்ணி ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட்டை பார்த்தீங்கன்னா மூடி ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே ஷோ ஆக மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. நம்ம இப்போ கார்பெட்டை மூடிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணை பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணிடலாம். இருக்கிற எல்லா மண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அள்ளி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா டைம் எடுக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கைப்பிடி மண்ணை அள்ளி ஆகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு கைப்பிடி மண் பார்த்தீங்கன்னா வரும். இதையும் ஃப்ளஷ் பண்ணிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 22 செகண்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. 20 செகண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா போன தடவை அலாட் வந்துருச்சு. இந்த தடையும் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்லேயே வந்துடுது. பார்த்தீங்கன்னா வார்னிங் 15 செகண்டில் வந்துடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்டன் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க செக் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லா ஒர்க்கையும் பார்த்தாச்சு. வார்டன் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா அதில் 6 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வார்டன் திரும்பி போயிட்டாங்க. நம்ம வேணும்னா போய் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சு டைம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்சு டைமு. நம்ம எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வாங்க வேணாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடை சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே லேடி வார்டன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி விட்றாங்க. பார்த்தீங்கன்னா லேடி வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளைய ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஜென்ஸ் வார்டன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளைய கதையை பார்த்தீங்கன்னா வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா முடிச்சுருவாங்க. ஐ ஹாவ் எ ஜாப் ஃபார் யூ. ஐ வில் பே 50 காயின்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா 50 காயின்ஸு. என்ன வேலைன்னு கேட்கல. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க்குங்கிறத கேட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறிடுச்சு. இப்போ நம்ம போய் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிறேன். கார்பெட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்க ஏதாவது திங்ஸ் இருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டுனதில் பார்த்தீங்கன்னா எடுக்காமல் ஏகப்பட்ட பொருளை பார்த்தீங்கன்னா விட்டோன்ட்டோம். பூட்டுலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது என்னன்னு தெரில. கேனு மாதிரி இருக்குது. மிலிட்ரி கேனா அது என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா பூட்டு கேனு அந்த மாதிரி இருக்குது. ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா பொருளையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னமோ இருந்திருக்குது. ஆக்சுவலாக அது செவுத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிட்டு இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 9 பொருள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இப்போ கார்பெட்டை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம எடுத்த எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு பொருளாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு ஆகணும். பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பேகு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. பார்த்தீங்கன்னா லஞ்சு டைம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்டன்ட்டு வந்து லாக்கப்பை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுலேயும் பார்த்தீங்கன்னா ஆள் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி வேணும்னா வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம். வார்டன்ட்டு வர நேரம் பார்த்தீங்கன்னா அழுகிருச்சு. அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தோண்ட ஆரம்பிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி இருக்குது சாப்பாடு சாப்பிட்டனால. இந்த எனர்ஜியை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தோண்ட ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா 6 மீட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டி இருக்கிறோம். இன்னும் 4 மீட்ரு போனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டனல் பார்த்தீங்கன்னா வந்துடும். தோண்டு பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா காயினும் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாதை பார்த்தீங்கன்னா குறுகலாகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. தோன்ற டனலோட சைஸு பார்த்தீங்கன்னா சின்னதாகிருச்சு. ஆனால் மண் பார்த்தீங்கன்னா ஹார்டாகிருச்சு. டனல் சின்னதானாலும் பார்த்தீங்கன்னா மணல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காகிருச்சு. போக போக பார்த்தீங்கன்னா மண் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு கிளிக்கு பண்ண வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கிளிக்கு பண்ணால் தான் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆழம் பார்த்தீங்கன்னா போகுது. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கிளிக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆழம் போகுது. சைஸு குறைஞ்சதோட பார்த்தீங்கன்னா எனக்கு மண் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு மண். எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஓ மை காட் 50 செகண்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் ஆகணும். எனர்ஜி சுத்தமாக காலி ஆயிடுச்சு. இந்த தடவை மாட்டிக்குவோன்னு தான் நினைக்கிறேன். ஓ மை காட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை பார்த்தீங்கன்னா கையில் அள்ளியாச்சு. ஓ மை காட் கிளிச் ஆகுது. கிளிச்சு இது ஒன்று தான் பாக்கி. ஓ மை காட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டாந்து போட்டாச்சு. இன்னும் 2 3 கைப்பிடி மண் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
கார்பெட்டை வேற மூட முடியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் கிளிக் பண்ணி ஆகணும் கார்பெட்டை மூடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா கார்பெட்டையும் மூடியாச்சு. வார்னிங் வந்துருச்சு. இன்னும் 15 செகண்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 10 செகண்டு தான். 7, 6, 5, 4, 3, 2. ஓ மை காட், 1 ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு தான் இருக்குது. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா 10 காயினை கொடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியோ எஸ்கேப் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா 10 காயின் கொடுத்தனால நமக்கு 30 செகண்டு கிடச்சிருக்குது. நம்மக்கிட்ட இப்போ காயின் பார்த்தீங்கன்னா 86 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா காயின் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்டன்ட்டு வந்துடுவாங்க. நம்மக்கிட்ட எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. 726 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. 8 பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் 60 டாய்லெட் பேப்பர் கொடுத்து நம்ம பெஞ்சில் எடுத்து வச்ச பொருளை பார்த்தீங்கன்னா விற்றாச்சு. நம்மக்கிட்ட 60 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பொருளை பார்த்தீங்கன்னா விற்றனால இப்போ நமக்கு 30 செகண்டு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. நம்ம டாய்லெட் பேப்பரை கொடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். மற்ற பொருள் வாங்கினோம்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம 30 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அந்த பொருளை பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சிடணும். இல்லைன்னா வார்டன் கையில் சிக்கிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கதையும் முடிஞ்சிடும். அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப கிடைக்காது. நம்ம எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி பார்த்தீங்கன்னா கார்பெட்டை ஓப்பன் பண்ணி தோண்ட ஆரம்பிக்கலாம். எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டியிருக்கிறோங்கிறத இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டணும் 10 மீட்ரு போகிறதுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டனலே வரும். 7 மீட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டி இருக்கிறோம். நம்மக்கிட்ட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. எனர்ஜியை அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தம்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா வாங்கணும். அதாவது தண்டால் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சில ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸில் ப்ளே பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். வெயிட்டு தூக்குற மாதிரி இருக்கும். வெயிட்டு தூக்குனோம்னா நம்ம எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிரும் லெவலு. டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னா தூக்கணும். தோண்ட பார்த்தீங்கன்னா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா கார்னரை தோண்டிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேஸை பார்த்தீங்கன்னா தோண்டலாம். பாதி எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. தோன்றப்பயே பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் கிடைக்கிது. நம்ம தோன்ற வேலையை பார்ப்போம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பொருளை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. 1 நிமிஷம் 10 செகண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்கையும் பார்த்துடலாம். போன தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு 10 காயின் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப வர மாதிரி இருந்தது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடியே நம்ம மேலே ஏறி வந்துடுறது தான் நல்லது. பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வர்றதுக்கே 10 செகண்ட் ஆகும். இன்னும் 2 கைப்பிடி மண் இருக்குது. அதையும் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணி ஆகணும். டாய்லெட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேடு பண்ணணும். அது வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 250 காயின்ஸை கொடுத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு டாய்லெட் பார்த்தீங்கன்னா கோல்டன் டாய்லெட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கோல்டு டாய்லெட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 250 காயின்ஸு தேவை. நம்ம எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. இன்னும் 15 செகண்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 செகண்டு, 7, 6, 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா வார்டன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நான் கிளிக் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் 5 செகண்டில் என்ன போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பொருளுக்கு பார்த்தீங்கன்னா 78. நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் பண்ணிக்கலாம். 4 டாய்லெட் பேப்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வாங்க முடியும். அவ்வளோதான் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்கினோம்னா நம்ம காயின்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட் ஆக போகுது. நைட் ஆயிடுச்சுன்னா வார்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே வரமாட்டாங்க. லாக்கப்பை சாத்துறதுக்கு கூட வரமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. தூங்க போனனால பார்த்தீங்கன்னா நம்மளால் எனர்ஜி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
மை காட், திரும்பி போய் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜியை வாங்கியாச்சு. இரவோடு இரவாக பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளம் தோண்டி எஸ்கேப் ஆக போகிறோம். 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கலாம். தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா பொருட்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. முதல் பொருள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. 25 பொருள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். கன்னெல்லாம் இருக்குது உள்ளுக்க. கன்று, பூட்டு, இது என்ன பொருள்னு தெரில. பல பொருள் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி தோண்டின பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த பொருளையும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் பல பொருள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 6 பொருட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் 19 பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மண் பார்த்தீங்கன்னா ஹார்டாகிட்டு போய்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா மண்வெட்டியும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சர்ஃபேஸோட கீழே இருக்கிற சர்ஃபேஸ் ரொம்பவே ஹார்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கார்னரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். இன்னும் 7 மீட்டரில் தான் அப்படியே இருக்கிறோம். நம்ம எனர்ஜி பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கார்னரையும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாம். மண்ணை தோண்டி பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டாகணும். இதில் இருக்கிற ஒரு பொருளை கூட நம்மளால் எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா மண்ணை தோண்டி வெளியில் போட்டுறணும். இருக்கிற எல்லா மண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டணும். கார்னரில் இருக்கிறதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்துடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை எடுக்க முடியும். கார்னரில் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேரமாகுது. மண்வெட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. சென்டரை பாருங்கள், சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். சென்டர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மண் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. சைடில் இருக்கிற மண் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம எனர்ஜி தீர்ந்து போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பேகு பிடிக்கிறதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்களை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். பொருள் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 25 பொருள் பார்த்தீங்கன்னா வருமாங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் இருக்குது. ஜூஸ் பாட்டிலு, கேமரா, என்னென்னமோலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எடுக்க முடியுது. ரொம்பவே சின்னதாக இருக்குது. பெரிய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கிளிக்கில் மாட்டுது. ஆனால் சின்ன பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்வெட்டியை உள்ளுக்க வச்சுட்டு நம்ம போய் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். அங்கங்கே போய் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகணும். எனர்ஜி 5 டாய்லெட் பேப்பர் தான் எனர்ஜி வாங்க. எனர்ஜி ஒண்டின்னு தான் இங்கே கம்மியாக கிடைக்கிது 5 டாய்லெட் பேப்பரில். மற்றது எதுவும் பார்த்தீங்கன்னா 5 டாய்லெட் பேப்பர்லலாம் கிடைக்காது. எனர்ஜி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 5 டாய்லெட் பேப்பரு. 5 டாய்லெட் பேப்பருங்கிறது ஒரு பொருளே பார்த்தீங்கன்னா 5 டாய்லெட் பேப்பர் போகும். அப்படியே 5 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லைனாலும் வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா இலவசமாகவே நமக்கு கொடுப்பாங்க டாய்லெட் பேப்பரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா தோண்ட முடியுது. பொருள் பார்த்தீங்கன்னா இடையில இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா தோண்ட முடியல. 8 மீட்டர் பார்த்தீங்கன்னா தோண்டி இருக்கிறோம்.
ரொம்பவே பார்த்தீங்கன்னா மீட்ரு கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 20 பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 20 பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம எடுத்த பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்காமையே பார்த்தீங்கன்னா அப்படியே கோதாவில் குதிச்சிட்டோம். தோன்ற ஆர்வத்தில் தப்பிச்சே ஆகணும் ஜெயிலை விட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சே ஆகணும். தோண்டு தோண்டு தோண்டை இப்படியே பள்ளம் தோண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சே ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சியை பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. அதனால் தோண்ட 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 பொருட்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பொருட்களை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேடு மேலே அப்கிரேடு பார்த்தீங்கன்னா டூல்ஸை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பேனரு பல பொருள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி தீர்ந்துடும். எனர்ஜி காலி ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் எனர்ஜியை வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் இருக்கிற பொருளை பூரா பார்த்தீங்கன்னா டேபிளில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்னரை பூரா பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா 9 மீட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம நெருங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா எனர்ஜி தீர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டே டைம் வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடுக்க வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஓ மை காட் கீழே விழுந்துட்டேன். இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளையாக பார்த்தீங்கன்னா எடுத்து பெஞ்சில் வச்சிடலாம். 20 பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெஞ்சில் வச்சாச்சு. மலை சாரல் மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் பெஞ்சு மேலே வந்து விழுகுது. கார்பெட்டை பார்த்தீங்கன்னா மூடிடலாம். மண்ணையும் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்களை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். மணி ஸ்டார்ட் ஆனாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா மூடிடுவாங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எனர்ஜி பேக்கையும் வாங்க முடியாது. ஒரு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 எனர்ஜியை தான் காலி பண்ண முடியுது. 9 மீட்ரு தான் தோண்டி இருக்கிறோம். இன்னும் 1 மீட்ரு தோண்டினா தான் பார்த்தீங்கன்னா டனலே வரும். பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்தீங்கன்னா பூராமே எடுத்தாச்சு. இப்போ எல்லா ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. கார்பெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளுக்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்காமையே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்றா கலெக்ட் பண்ணிக்கலாம். கேனு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேனரு இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தே ஆகணும். இந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டாய்லெட் பேப்பர் கிடைக்கும். ஸ்பேனரு இங்கே பார்த்தீங்கன்னா கரண்டி பல பொருள் பார்த்தீங்கன்னா இருக்குது. சின்ன சின்ன பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஷூவு இது என்னன்னு தெரில. இது என்னது போகவே முடியல அந்த சைடு. பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணி போகலாம். அப்பையும் பார்த்தீங்கன்னா போக முடியல. வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கே இருந்திருக்குது. 17 பொருள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம். 17 இல்லை 11 பொருள். சாரி தப்பாக சொல்லிட்டேன். 11 பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எடுத்துருக்குறோம். அதை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. டைமு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 செகண்டு தான் இருக்குது. எப்போதுமே நம்ம 5 செகண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்டும் முடிஞ்சிருச்சு. வார்டனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துர்லாம். 229 டாய்லெட் பேப்பரு. 4 டாய்லெட் பேப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து கேட்கலாம். அவ்வளோதான் கேட்க முடியும். நமக்கு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1080 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு.
இன்னும் 1000 டாய்லெட் பேப்பருக்கு மேலே கலெக்ட் பண்ணால் தான் அடுத்த லெவல் மண்வெட்டியை நம்மளால் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வார்டன்ட்ட வந்து லாக்கப்பை சாத்த சொல்லிடலாம். லாக்கப்பும் பார்த்தீங்கன்னா சாத்திருச்சு. இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம மண்வெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கோதாவில் குதிச்சிட வேண்டிதான். இப்போ பார்த்தீங்கன்னா தோண்ட ஆரம்பிக்கலாம். கான்செப்ட் சிம்பிளாக இருக்குது, ஆனால் கேமு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணணும்னு தோணும். ஆனால் கொஞ்சம் டைமிங்கை மட்டும் பார்த்துக்கணும். டைமிங்கை பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஆர்வத்தில் தப்பிக்கிற ஆர்வத்தில் தோண்டினோம்னா அவ்வளோதான், மாட்டிக்குவோம் வார்டன்கிட்ட. அதனால் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம தோன்ற வேலையை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துடணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்ச நேரம் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தோன்றலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 10 மீட்டரையே பார்த்தீங்கன்னா இன்னும் நெருங்கலை. இன்னும் தோண்டினா தான் பார்த்தீங்கன்னா நம்ம 10 மீட்டரை பார்த்தீங்கன்னா நெருங்க முடியும். பார்த்தீங்கன்னா கார்னர் தான் ரொம்பவே லேட்டாகுது மண்ணை எடுக்க. பார்த்தீங்கன்னா மண் ரொம்பவே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எத்தனை முறை கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மண்ணை எடுக்க முடியலை. பொருள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா மண்ணை தோண்டினா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் கிடைக்கும். சென்டரில் தோன்றதோட பார்த்தீங்கன்னா கார்னரில் தோன்றது கஷ்டமாக இருக்குது. நம்ம 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேலே வந்தாகணும். கொஞ்சம் ஸ்லிப்பாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி கார்பெட்டை பார்த்தீங்கன்னா மூடிடலாம். கார்பெட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூடியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கைப்பிடி பார்த்தீங்கன்னா மண் வரும். 3 கைப்பிடி மண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வார்டன்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்ட மாட்டோம். மண் இருந்தால் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கைப்பிடி மண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாகணும். 2வது கைப்பிடி மண் இதையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணி ஆகணும். இப்போ கடைசி இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்சு சாப்பிட்டோன்னா எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா 1 செகண்டு தான் இருக்குது. வார்டன் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. வார்டன் வந்துட்டாப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவரிதிங் இஸ் ஓகே திரும்பி அனுப்பியாச்சு. 5 பொருளை விற்க விரும்பலை. இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்சு பிரேக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தரை தெரியுது. இந்த சைடு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துடலாம். ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லஞ்சு பிரேக்குக்கு அலாட் வந்துருச்சு. கார்பெட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பொருளையாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா லஞ்சு பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அலாட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கம்முன்னு பார்த்தீங்கன்னா நின்றுடணும். இப்போ லேடி வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு லாக்கப்பாக நீக்கி விட்றாங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கப்பை நீக்கி விட்றாங்க. பார்த்தீங்கன்னா லஞ்சு டைமில் என்ன பண்ணுறது? பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கு கொடுக்குற பாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்கள. நம்ம பார்த்தீங்கன்னா பொருளை கொண்டாந்து கொடுத்தோம்னா நமக்கு 50 காயின்ஸு கிடைக்கும். கோல்டு பாரை கொண்டாந்து கொடுக்கணுமா, தங்க கட்டி. நம்ம தோன்ற பொருளில் பார்த்தீங்கன்னா தங்க கட்டி இருந்தால் கொண்டாந்து கொடுத்தோம்னா நமக்கு 50 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி கரெக்டாக கோல் அடித்தோம்னா நமக்கு நம்மளோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நான் தப்பாக பண்ணிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பந்தை பிடிக்கணும். பந்தை பிடிக்கிறதுக்கே பாதி எனர்ஜி போயிடும் போல் இருக்குது. உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நில்லு 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 நில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாலை எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கி போடணும். அப்படி போட்டால் நமக்கு நம்மளோட எனர்ஜியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டில் பட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இழுகலை, கொஞ்சம் மிஸ்ஸு. இந்த தடவை கொஞ்சம் வெளியில் நின்று தூக்கி போட்டு பார்ப்போம். ஓ மை காட், கரெக்டாக விழுந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். விழுந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. பந்தை பிடிக்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. இந்த முறை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கூடையில் பார்த்தீங்கன்னா பாலை போடணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வச்சு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டில் பட்டு கீழே விழுந்துருச்சு. உள்ளுக்கு விழுவில் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடை பார்த்தீங்கன்னா செஃப்புக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். நம்ம லன்ச் டைம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளுக்கு நம்ம போகலைன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரே சாத்து கேம் ரீசெட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கப்பை சாத்திடுவாப்புல. டைமும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா வார்டன் வந்து லாக்கப்பை பார்த்தீங்கன்னா சாத்திட்டாப்புல. பார்த்தீங்கன்னா நம்ம வார்டன்கிட்ட பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்பிச்சாச்சு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோண்ட ஆரம்பிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தரை தெரியுது. இன்னும் கொஞ்சம் தோண்டணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம 10 மீட்டரை பார்த்தீங்கன்னா தொட்டுடலாம். 10 மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா காட்டுது. சர்ஃபேஸில் தான் பார்த்தீங்கன்னா நிற்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் பார்த்தீங்கன்னா தோண்டி இருக்கிறோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தோண்டாமையே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சோண்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி க்ளீன் பண்ண முடியல. விடுங்க, கொஞ்சோண்டு தானே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 10 மீட்டரை தொட்டாச்சு. டனல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் டனலை பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் டனலு. பார்த்தீங்கன்னா நேராக சர்ஃபேஸ் வந்திருக்கணும். சர்ஃபேஸ் வரல. அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா டனல் இருக்குது. இப்போ 10 மீட்டரை நம்ம தோண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டினோம்னா நமக்கு டனல் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போவே டனலுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டனல் இருக்குது. அந்த டனலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தொலைவணும். அப்போ அந்த டனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாமை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வெடிக்க வைக்கலாம். ஆனால் அந்த பாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. ஒரு கைப்பிடி மண்ணை கூட பார்த்தீங்கன்னா அது எடுக்காது. டிஎம்டி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொக்கை தான். ஸ்பூனு கூட பார்த்தீங்கன்னா நல்லா தோண்டும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு மொக்கை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டியே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்த பொருளை பார்த்தீங்கன்னா கொண்டாந்து வச்சிடலாம். ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. வார்டன்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா வார்டனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி அனுப்பிச்சாச்சு. ஏன் திரும்பி அனுப்பிச்சோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பழையபடி பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைமு கிடச்சிருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டனலை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டனலு சுத்தமாகும். அந்த கொஞ்சோண்டு மண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமல் எடுத்தாகணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளவு லேட் ஆகுதுன்னு பாருங்கள். மண் ரொம்பவே ஹார்டாகிருச்சு. முன்ன இருந்ததோடு பார்த்தீங்கன்னா மண் இப்போ ரொம்பவே ஹார்டாகிருக்குது.
நம்ம 5 மீட்டரில் பார்த்ததோட 10 மீட்டரில் பார்த்தீங்கன்னா மண் திக்னஸ் அதிகமாகிருச்சு. போக போக மண் பார்த்தீங்கன்னா ஹார்டாகிட்டே போகுது. கல் மாதிரி ஆகாமல் இருந்தால் சரிதான். மண் பார்த்தீங்கன்னா ஏதோ தோண்டுது. பார்த்தீங்கன்னா நம்ம மண்வெட்டியை பார்த்தீங்கன்னா அப்கிரேடு பண்ணி ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்மளால் தோண்ட முடியும். ஸ்பீடாங்கிறதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான மண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்து தரும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா மண்ணை எடுக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா போய் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்து ஃப்ளஷ் பண்ண முடியும். இல்லைன்னா வார்டன்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிடுவோம். நம்ம எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தீர்ந்து போச்சு. இப்போ கொண்டாந்து பார்த்தீங்கன்னா இதை ஒளி வச்சாகணும். ஒளியும் வச்சாச்சு. இப்போ மண் அள்ளி பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த கார்பெட்டை பார்த்தீங்கன்னா மூடிடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு விழுந்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை இந்த இடத்துல போட்டு ஃப்ரெஷ் ஆயிரும். மண் தாங்க கை ஏகப்பட்ட கை வருது. கையில் தான் பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்து கொண்டாந்து போடுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக எடுக்கணும். இல்லைன்னா வார்டன் வந்துட்டாங்கன்னா மாட்டிக்குவோம். ஒரு கைப்பிடி மண் இருந்தால் கூட அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டக் ஆகிக்கிச்சு. இது வேற சரி பண்ணுது. பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்டக். ஓ மை காடு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த தடையும் 10 காயின்ஸ் போச்சா? இல்லை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஓ மை காட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓ மை காடு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 1 செகண்டு கூட கிடையாது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கதை முடிஞ்சிருக்கும். 116 டாய்லெட் பேப்பரு கொஞ்சம் நெகசபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வாங்கியாச்சு டாய்லெட் பேப்பரை. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தோம் அவ்வளோதான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா போட்டோன்னே பார்த்தீங்கன்னா வார்டன் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. 5 டாய்லெட் பேப்பரை கொடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டாக போகுது. நைட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்டன் வந்து லாக்கப்பை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா வார்டன் வந்து லாக்கப்பை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2-3 பொருளை எடுத்து வச்சுட்டு வார்டன்ட்ட பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி கூப்பிட்றலாம். வார்டன் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா எவரிதிங் இஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பொருளை பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பொருளை வாங்க ஆரம்பிக்கணும். 3 பொருளுக்கு பார்த்தீங்கன்னா 20 டாய்லெட் பேப்பரு. ரொம்ப பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கிது. வார்டன் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. டைமு பார்த்தீங்கன்னா 30 செகண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட் டைமும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிக்கிற நேரமாகிருச்சு. பார்த்தீங்கன்னா கோதாவில் குதிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளையாக பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். தோண்டவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். 2 ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாகணும். நம்ம பார்த்தீங்கன்னா பொருள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாமே இருக்குது. டாய்லெட் பேப்பர் மட்டும் அப்கிரேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கிது. பொருள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருளை கொண்டாந்து கொடுத்தாலும் டாய்லெட் பேப்பரு ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தோண்ட ஆரம்பிக்கலாம். ரொம்பவே ஹார்டாகிக்கிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கார்னரை கிளிக் பண்ணுறதுக்கே 2 கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு கார்னரை க்ளீன் பண்ணுறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா தோண்ட வேண்டிய நிலமை.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டி ஆகணும். பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொருள் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது. 10 மீட்டரை நம்ம பார்த்திங்கன்னா நெருங்கியாச்சு. டனலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருச்சு. இதுதான் அந்த டனலு. இதை தோண்டுனா தான் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக முடியும். நமக்கான பாதை பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை பார்த்திங்கன்னா எடுத்து மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பொருளாக பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த பொருளெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வார்டன்கிட்ட சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு டாய்லெட் பேப்பர் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டனல் பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகும். டனலை பார்த்திங்கன்னா நம்ம தோண்டி தப்பிச்சாகணும். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணியிருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கும், அதையும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மண்ணை பார்த்திங்கன்னா தோண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா மண் ரொம்பவே ஹார்டாக இருக்குது. நடு சென்டராக பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் பார்த்திங்கன்னா மண் கம்மியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா மண் களிமண் மாதிரி பார்த்திங்கன்னா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சென்டராக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்னஸ் அதிகமாக இருக்குது. கீழே இருக்கிற மண்ணும் பார்த்திங்கன்னா திக்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதனால் நமக்கு எனர்ஜி பார்த்திங்கன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா காலி ஆயிடுது. கம்மியான இடத்த தான் பார்த்திங்கன்னா நம்மளால் தோண்ட முடியுது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் விடாமல் எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பொருளுக்கு 5 டாய்லெட் பேப்பர் கிடைக்கிறதே பெருசு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை விடாமல் எல்லா பொருளையும் நம்ம கலெக்ட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டாய்லெட் பேப்பர் பார்த்திங்கன்னா கிடைக்கும். எல்லா பொருளையும் பொறுக்கியாச்சுன்னு நினைக்கிறேன். 1 2 மிஸ்ஸிங்காக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மண்வெட்டியை பார்த்திங்கன்னா நம்ம கட்டல் கடியில் பார்த்திங்கன்னா ஒளிச்சும் வச்சாச்சு. இப்போ நமக்கான எனர்ஜியை பார்த்திங்கன்னா டாய்லெட் பேப்பரை கொடுத்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த பொருளை பூரா பார்த்திங்கன்னா அந்த பெஞ்சில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா மலை சாரல் மாதிரி பார்த்திங்கன்னா விழுகுது. அப்பப்போ பார்த்திங்கன்னா தப்பி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மண்வெட்டியை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கோதாவில் குதிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டனல் தோன்ற வேலையை பழையபடி பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கலாம். எனர்ஜி தீர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டணும். பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மண்ணை எடுத்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது. இதை க்ளீன் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நம்ம நடு சென்டரில் க்ளீன் பண்ண முடியும். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பேனர் இருக்குது. ஸ்பேனரையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. கீழே ஏகப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். கீழே தான் மண் ரொம்பவே ஹார்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருளாக கிடைக்குது. சென்டரில் பாருங்கள் பொருள் பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்குது. சென்டரில் கிடைக்கிறதோட பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பொருள் கம்மியாக தான் கிடைக்குது. ஏன் சென்டரை மட்டும் க்ளீன் பண்ணலாம்னு பார்த்தா கீழே பார்த்திங்கன்னா வரும்போது பார்த்திங்கன்னா தட்டும். குயிக்காக பார்த்திங்கன்னா நம்மளால் மேலே போக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கீழேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி ஆகணும். மண்ணை பூரா டனலில் சுத்தமாக எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். ஏகப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட பொருளை கொண்டு போய் நம்ம வார்டன்கிட்ட கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா டாய்லெட் பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கிது. நம்ம எஸ்கேப்பாவை பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் பார்த்திங்கன்னா டனலை தோண்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தோண்ட தோண்ட பார்த்திங்கன்னா மண் ஹார்டாகிக்கிட்டே போகுது. பார்த்திங்கன்னா ரொம்பவே மண் ஹார்டாகிருக்குது.
பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மண்ணை பூரா பார்த்திங்கன்னா நம்ம தோண்டி வெளியில் எடுத்து போட்டாகணும். பார்த்திங்கன்னா ஒரு இடம் விடாமல் மேலே இருக்கிற மண்ணை பூரா பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த இடத்துல மண் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மண் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சீக்கிரம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் கார்னரில் மட்டும் பார்த்திங்கன்னா மண் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்குது. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேம் ப்ளே வீடியோ போடலாங்கிறதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கேமையும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டனல் 2 சைடாக பார்த்தீங்கன்னா பிரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற டனலை பார்த்தீங்கன்னா நம்ம தோண்ட ஆரம்பிக்கலாம். நம்ம எனர்ஜி பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. நம்ம மேலே போய் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை டாய்லெட் பேப்பர் கொடுத்து வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் ஆகணும். இங்கேயோ பார்த்தீங்கன்னா மோதுதுன்னு நினைக்கிறேன், போக முடியலை. பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜியும் காலி ஆயிடுச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா க்ளீன் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம டனலை பார்த்தீங்கன்னா தோண்டி இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா டனல் தோண்டினா தான் நம்மளால் மை காடு மிஸ் ஆகி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன். எஸ்கேப் ஆக முடியும். டனலை இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டினா தான் பார்த்தீங்கன்னா டனலை நம்ம எஸ்கேப் ஆக முடியும். இப்போது டாய்லெட் பேப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேசியே பார்த்தீங்கன்னா வாயே வலிக்குது, தோண்டி கை வலிக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா டனலை தோண்டணும்னு நினைக்கிறேன்னு தெரில. கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மண்வெட்டி எடுத்துகிட்டு கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிச்சிடலாம். கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நான் டனலை தோண்டி இருக்கிறேங்கிறத. பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டனல் போகுதுன்னு நினைக்கிறேன். 2 டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா போகுது. நம்ம ஏதாவது ஒரு டைரக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா தோண்டணும். 2 டைரக்ஷனில் இருக்கிறது ஒரு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா முட்டு சந்தாக இருக்கும். ஆக்சுவலாக இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், முட்டு சந்து. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டனலை பார்த்தீங்கன்னா தோண்ட ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோண்டாமல் விட்டுட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. மேலே இருக்கிற மண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் வருது. ஆனால் கார்னரில் இருக்கிற மண் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. சுத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம டனலை க்ளீன் பண்ணிடலாம். கார்னரில் இருக்கிற எல்லா மண்ணையும் ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கும், அந்த பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம வாடகைட்ட கொடுத்தா காசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காசுங்கிறது இங்கே டாய்லெட் பேப்பர் தான். பார்த்தீங்கன்னா சில காயின்ஸும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1629 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இருக்குது. 111 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. டே டைம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த துளியால மணியும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விடக்கூடாது. இது கோல்டு கல்லில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காயின் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இப்போ 112 காயினாக பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நம்ம கிடைக்கிற எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். மேலே போய் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 25 பொருள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுத்து பேக்கில் வைக்க முடியும். அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா வைக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேடு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா மண்வெட்டியை பார்த்தீங்கன்னா அப்கிரேடு பண்ணி ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டனலை தோண்டி முடிக்க முடியும். மண் பார்த்தீங்கன்னா ஹார்டாகிக்கிட்டே போகுது. டனல் பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிட்டே போகுது.
எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தோண்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியும். கார்னரில் இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டுறதுக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்குது. டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எடுத்துக்குது. எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுது. ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டனல் முடிகிற மாதிரியே தெரியல. பார்த்தீங்கன்னா மண் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எவ்வளோ நேரம் தான் நம்ம தூங்காமல் தோண்டணுங்கிறது தெரியல. இன்னும் எத்தனை நாள் ஆகுங்கிறதும் தெரியல தோண்டி முடிக்க. பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் நம்ம அந்த ஜெயிலை விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறது தான். அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் பேப்பரை வாங்க முடியும். இந்த டாய்லெட் பேப்பரை தான் வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம மண்வெட்டியை பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா ஒரு பொருளை கூட விடாமல் எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெளிச்சம் வர மாதிரி தெரியுது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெடியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம கார்னரில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறலாம். அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகுது. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக முடியும். பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்பவே கீழெல்லாம் ஹார்டாக இருக்குது. ஏகப்பட்ட தடவை கிளிக் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து வெளியில் போட முடியுது. பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கார்னரை க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம மொத்த எனர்ஜியும் பார்த்திங்கன்னா போயிடும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணாலும் டனல் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. பூரா மண்ணையும் எடுத்து நம்ம வெளியில் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்பீடாக பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆக முடியும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பார்த்திங்கன்னா இடிக்கும். நம்மளோட எனர்ஜி பார்த்திங்கன்னா தீர்ந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டினப்போ கிடச்ச பொருளை பார்த்திங்கன்னா ஒன்றா பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இன்னும் பொருள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா பார்த்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா நைட் டைமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பொருள் நல்லா தெரியுது. பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் தோண்டி இருக்கிறோங்கிறத. ஆனால் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் தோண்டணுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கம்மியான பொருள் தான் கலெக்ட் ஆகிருக்குது. டனல் சின்னதாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா பொருள் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா 3 டாய்லெட் பேப்பருக்கே நமக்கு எனர்ஜி பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. நம்ம தோண்டி எடுத்த எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா இப்போ வார்டன்கிட்ட கொடுத்து சேல்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 200 டாய்லெட் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இந்த 200 டாய்லெட் பேப்பரையும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியாச்சு. இப்போ 2165 டாய்லெட் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 5 டாய்லெட் பேப்பரை கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜியை வாங்கியாச்சு. புது மண்வெட்டிக்கு பார்த்திங்கன்னா 2160 தான் தேவைப்படுது. ஒரு டாய்லெட் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாய்லெட் பேப்பர் தான் மிச்சம் இருக்குது. ஓ மை காடு, வார்டன் மட்டும் பார்த்தாப்புலன்னா அவ்வளோதான், டூல் போச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வாங்கினது அவ்வளோதான். அதனால் பார்த்திங்கன்னா டூலை முதல்ல நம்ம ஒழிச்சு வச்சாச்சு. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. வார்டன் பார்த்திங்கன்னா போயிட்டாப்புல. நமக்கு பார்த்திங்கன்னா 2.5 நிமிஷம் டைம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடணும். பாருங்கள் எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நான் தோண்டி இருக்கிறேங்கிறத. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு தோண்டணும். இது பாருங்கள் நல்லா தோண்டுது இந்த டூலை அப்கிரேட் பண்ணவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிளியர் ஆகுது.
பார்த்தீங்கன்னா இதே வேகத்தில் க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணலாம். ஒரே ஒரு நைட் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு. புதுசாக வாங்கின டூல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்தீங்கன்னா தோண்டி வெளியில் போட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டூலை பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சாகணும். ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறோம். பழைய டூல் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இந்த டூலை பார்த்தீங்கன்னா வார்டன்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டுச்சுன்னா, அதனால் முதல்ல பார்த்தீங்கன்னா டூலை பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்னும் மிச்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டூலை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடலாம். டூலு பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா மண்ணை தோண்டி வெளியில் போடுது. பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி மண்ணை எல்லா மண்ணையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணி ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வார்டன்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்ட மாட்டோம். அதே ப்ராசஸ் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா கவனமாக பண்ணணும். அதே ப்ராசஸாக இருந்தாலும் கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வார்டன்கிட்டருந்து தப்பிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரே ஒரு கைப்பிடி மண் தான் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஃப்ளஷ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த மண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளஷ் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 20 செகண்டு தான் பார்த்தீங்கன்னா வார்டன் வர்றதுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வார்டனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாச்சு. எந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா வார்டன்ட்ட இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நமக்கு 6 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. நம்மக்கிட்ட மொத்தமாகவே 7 டாய்லெட் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. வார்டனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்றலாம். அதுக்கு ஒரே ஒரு கிளிக்கு தான். பார்த்தீங்கன்னா லாக்கப்போ லாக் பண்ணிட்டு போயிட்டாப்புல வார்டனு. இப்போ நம்ம கட்டரில் இருந்து நம்மளோட டூலை எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்சு டைமு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லேடி வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லாக பார்த்தீங்கன்னா நீக்கி விட்றாங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது வெளியில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எல்லா ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கோல்டு பார் பார்த்தீங்கன்னா இன்னும் கிடைக்கல. அது இன்னும் தோணுனா தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு வந்துருச்சு. லஞ்சை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டுன்னு மிஷின் இருக்குது. மிஸ்டர் ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காயின் தேவைப்படுது. ஒரு காயினை கொடுத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாக்பாட் அடிக்குமா? அதிலெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு லக்கெலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்பாட்லாம் வேணாம், ட்ரை பண்ண வேணாம். ஒரு காயின் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வேல்யூபிள். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது. ரன் அவே 3 காயினை கொடுத்தா நமக்கு எனர்ஜி ட்ரிங்க் கிடைக்கும். நம்மளைய நீக்கி விட்ட லேடி வார்டன்ட்டு இவங்க தான். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கார்பெட்டை நீக்கி கீழே இறங்கிடலாம். இப்போ நம்ம கலெக்ட் பண்ணாத பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா டனல் எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டி இருக்கிறோங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு பொருள் விடாமல் எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருளை பார்த்திங்கன்னா நம்ம தோண்டும் போது எடுக்காமையே பார்த்திங்கன்னா விட்டுட்டு வந்துட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு லஞ்சு பிரேக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம பொருளை பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காயின் பார்த்திங்கன்னா இருந்திருக்குது. அதை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. எல்லா பொருளையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. கன்று பார்த்திங்கன்னா மேலே குத்திக்கிட்டு நிற்கிது. ஓ மை காட், லஞ்சு பிரேக் பார்த்திங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் கார்பெட்டை பார்த்திங்கன்னா மூடி ஆகணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. வார்னிங் பார்த்திங்கன்னா வந்துருச்சு.
பார்த்தீங்கன்னா இன்னும் 5 செகண்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா டைமிங்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டாப்புல. நம்ம பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கலாம், அதிலெல்லாம் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. பார்த்தீங்கன்னா வார்டன்ட்ட திருப்பி அனுப்பிச்சாச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிக்க வேண்டியதான் நம்ம புது மண்வெட்டியோட. இப்போ பார்த்தீங்கன்னா கோதாவில் இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டி இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா தோண்டணுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகுது. பழைய மண்வெட்டியை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்து வெளியில் போடுது. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கரண்டி இருக்குது. கரண்டியா இல்லை ஸ்பேனர்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இது மண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த மண்வெட்டி பார்த்தீங்கன்னா 5000 டாய்லெட் பேப்பர் இருந்தால் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்ப்போம், ஏதாவது பொருள் கிடைக்குதாங்கிறத. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்கள் க்ளீன் பண்ணதுங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 டனல் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று முட்டு சந்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே விழுந்துடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட்டை மூடி ஆகணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டி இருக்கிறது வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி ஆகணும். நம்ம இன்னும் இதை உள்ளுக்க வைக்கலன்னு நினைக்கிறேன். வச்சிடலாம் முதல்ல, அப்புறமேட்டுக்கு மண் அள்ளுவோம். மண் பாருங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மண்வெட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணனால மண் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு கைப்பிடி சேர்த்தி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 3 கைப்பிடி போட்டாச்சு. இது 4ஆவதுன்னு நினைக்கிறேன். 4ஆவது இன்னொரு கைப்பிடி மண் அள்ளணும். 5 கைப்பிடி பார்த்திங்கன்னா அள்ள வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா மண் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம மேலே வர வேண்டியது இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா மண்வெட்டி பார்த்திங்கன்னா அருமையாக வெட்டுது. ஓ மை காட், இன்னும் 15 செகண்டு தான் இருந்திருக்குது. டைமு முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்டன்ட்டு வந்துடுவாப்புல. வார்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாப்புல. எவ்ரிதிங் இஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூலை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிச்சிடலாம். கார்பெட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதாவில் பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. எவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டனல் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா மேலெல்லாம் பார்த்திங்கன்னா மண் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணையிலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட டைமு பார்த்திங்கன்னா ஓடிடும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மூவ் ஆகிறதுக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம டனலை பார்த்திங்கன்னா சுற்றிலும் பார்த்திங்கன்னா மண்ணை எடுத்து விட்டால் தான் நம்ம ஸ்பீடாக பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆக முடியும். இல்லைன்னா மண் பார்த்திங்கன்னா காலில் தட்டிக்கிட்டு நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா எடுத்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது நமக்கு. இந்த வீடியோவை யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற மண்ணை பூரா பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எனர்ஜி கம்மியாக இருக்கிறனால சைடில் இருக்கிற மண்ணை எடுத்துடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அதோடு பார்த்திங்கன்னா நேரம் கம்மியாயிருச்சு, மேலே ஏற முடியல. பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் 5 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்தாச்சு. பார்த்திங்கன்னா கார்பெட்டை பார்த்திங்கன்னா மூடிடலாம். பார்த்திங்கன்னா ஒயிட் கார்பெட்டு பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டூவில் பார்த்திங்கன்னா பெட்டுக்கடியில் பார்த்திங்கன்னா ஒழிச்சு வச்சாச்சு. இப்போ மண்ணை அள்ளி பார்த்திங்கன்னா பாத்ரூமில் போடணும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா மற்ற ஒர்க்கை பூரா முடித்தாச்சு. ஆனால் இந்த ஒர்க்கு மட்டுமே நமக்கு 50 செகண்டுக்கு மேலே எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கைப்பிடி மண்ணுக்கும் 10 செகண்டு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கைப்பிடி மண் இருக்குது.
பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒர்க்கு. ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா டனலை பார்த்திங்கன்னா தோண்டலாம். பார்த்திங்கன்னா நமக்கு அலாட் வந்துருச்சு. ஓ மை காட், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வார்டன்ட்டு பார்த்திங்கன்னா வந்துடுவாப்புல. இந்த கைப்பிடி மண்ணு தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா போட்டாச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஓ மை காடு, நம்ம போடுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 செகண்டு தான். 2வது தடவை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கிறோம். வார்டன்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த எல்லா பொருட்களையும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிடலாம். 86 டாய்லெட் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த பொருளுக்கு பார்த்திங்கன்னா வார்டன் தராப்புல. கொஞ்சம் பார்த்திங்கன்னா நெகசபிள் பண்ணிடலாம். 90 டாய்லெட் பேப்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நெகசபிள் பண்ணலாம். 4 டாய்லெட் பேப்பரை தான் பார்த்திங்கன்னா சேர்த்தி தருவாப்புல. அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நம்ம காயின்ஸை பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம 4 டாய்லெட் பேப்பரை மட்டும் பார்த்திங்கன்னா நெகசபிள் பண்ணி வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இன்னும் நைட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. கொஞ்சம் லேட்டாகவே பார்த்திங்கன்னா நம்ம பார்சலை வாங்கலாம். பார்சலை வாங்கியாச்சு. 30 செகண்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜியை பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. 30 செகண்டு முடியறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு டியூட்டி பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா டோரை பார்த்திங்கன்னா யாருமே சாத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, யாருமே பார்த்திங்கன்னா செல்லுக்கிட்ட வரமாட்டாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டியிருக்கிறோங்கிறத அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. முட்டு சந்தா இல்லை என்னன்னு தெரில. பார்த்திங்கன்னா தோண்டுனா தான் தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம வெப்பன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்திங்கன்னா தோண்டிக்கிட்டு இருக்குது மண்ணை. எந்த அளவுக்கு ஸ்பீடாக பார்த்திங்கன்னா மண்ணை எடுக்குதுங்கிறத. பார்த்திங்கன்னா பழைய டூல் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மண்ணை எடுக்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா மண்ணை எடுக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காயின் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்குது. பாதி பொருளை பார்த்திங்கன்னா எடுக்கிறோம், பாதி பொருளை பார்த்திங்கன்னா விட்டுறோம். அதை பார்த்திங்கன்னா அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தும் காயின்ஸ் கிடச்சிருக்குது. மேலேயும் பார்த்திங்கன்னா இதுவும் காயின்ஸுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அதுவும் காயின்ஸ் மாதிரி தான் தெரியுது. எடுத்தால் தெரிஞ்சிருது. இல்லை, அது காயின்ஸ் இல்லை. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பொருள் ஏகப்பட்டது கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தோன்ற வேலையை தான் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா பார்க்கணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு பொருள் கிடச்சிருக்குது. பார்த்திங்கன்னா கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா மண் இருந்திருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஆனால் எத்தனை நைட்டு எத்தனை டே ஆகும்னு தெரில எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா எத்தனை டே ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 1 லேக் லைக்கை பார்த்திங்கன்னா போட்டு விட்ருங்க. வீடியோவை பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறேன். அதனால் பார்த்திங்கன்னா 1 லேக் லைக் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு தேவை. பார்த்திங்கன்னா 10,000 கமெண்ட் பார்த்திங்கன்னா வரணும். அவள் தான் பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லைக்கை பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. லைக் பட்டனை பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிஃபிகேஷனாக இருக்கும் எனக்கு. பார்த்திங்கன்னா என் வீடியோவை எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, நம்ம அடுத்து வீடியோ போடலாங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா எனக்கு வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா லைக் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை பார்த்திங்கன்னா தோண்டிக்கிட்டே இருக்கிறோம். பாதை பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகலாக மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதை சின்னதாகிருச்சு. மண் ஆனால் ஹார்டாகிருச்சு. பாதை சின்னதாக மண் பார்த்திங்கன்னா ஹார்டாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. ரொம்பவே சின்னதாகிருச்சு. ஒரு ஆள் நடந்து போகத்தக்கனதான் பார்த்திங்கன்னா டனல் பார்த்திங்கன்னா இருக்குது. மண்ணை பார்த்திங்கன்னா அந்த டனலில் தான் தோண்டி எடுத்தாகணும். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம எஸ்கேப்புக்கு தேவையான டனல் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். வாயே கொஞ்சம் திக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு.
பார்த்திங்கன்னா நம்ம தோணுன அப்போ கிடச்ச பொருளை பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகுறனால வாயே பார்த்திங்கன்னா திக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்த்து பேசுவோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காற்றுல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் பார்த்திங்கன்னா மிதக்குதாங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய் இருக்கிற பொருளை எடுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 2 பொருள் பார்த்திங்கன்னா இருக்குது. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடலாம். மேலே போய் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எனர்ஜியை பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் பேப்பர் கொடுத்து வாங்கி ஆகணும். பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா வச்சிடலாம். மலை சாரல் மாதிரி பார்த்திங்கன்னா டேபிள் மேலே நம்ம கலெக்ட் பண்ண பொருள் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் பேப்பரை கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜியை பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. இப்போ போய் பார்த்திங்கன்னா நம்ம கோதாவில் இறங்கிற வண்டி தான். பழையபடி பார்த்திங்கன்னா நம்ம தோன்ற வேலையை பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த சைடே பார்த்திங்கன்னா தோண்டுவோம். இதுதான் எனக்கு கரெக்டான வழின்னு தெரியுது. ஏன்னா பார்த்திங்கன்னா பாதை பார்த்திங்கன்னா சின்னதாகிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு தான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா பொருளெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது, ஸ்பேஸில் மிதக்கிற மாதிரி. எந்த ஒரு கிராவிட்டியும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மிதக்குது. தோன்ற பொருள்லாம் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் வந்து விழுகணும். ஆனால் ஸ்பேஸ்லேயே பார்த்திங்கன்னா மிதக்குது. பார்த்திங்கன்னா பாதை ரொம்பவே குறுகலாகிக்கிட்டே போகுது. இந்த குறுகலான பாதையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டி ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இவ்வளோ பாதை பார்த்திங்கன்னா குறுகலாக இருக்குது. டனல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னன்னு தெரில. இந்த பிசுறு மண்ணை பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியல. கீழே பார்த்திங்கன்னா 3 ஹேண்டில் இருந்துருக்குது. அது விளக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்த்திங்கன்னா செவுத்துக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா புதஞ்சி கிடக்குது. இருக்கிற எல்லா மண்ணையும் பார்த்திங்கன்னா எடுத்தாகணும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணை விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பொருள் இருக்குது. கொஞ்சோண்டு தான் இருக்குது அந்த மண். அந்த மண்ணுலேயும் பார்த்திங்கன்னா பொருள் இருக்குது. இந்த பொருளை பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியல. அது பொருள் இல்லைன்னு நினைக்கிறேன், அது மண். இந்த மண்ணையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று விடாமல் பார்த்திங்கன்னா தோண்டி எடுத்தாகணும். வாத்து பொம்மை தான் ஏகப்பட்டது கிடக்குது. நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா கோல்டு பாரே கிடைக்கல. கோல்டு பார் கிடச்சதுன்னா நமக்கு 50 காயின்னு பார்த்திங்கன்னா அசால்ட்டாக கிடைக்கும். இந்த இடத்துல பிசுறு மண் இருந்தது, அது பார்த்திங்கன்னா வராமல் இருந்தது, அதுவும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நம்ம பொருளை பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிதந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல கிராவிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மிதக்குது. ஆக்சுவலாக கீழே தான் வந்து விழுகணும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா மிதக்குது. ஷூவு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொருள் கூட பார்த்திங்கன்னா இல்லை. அப்படியே விட்டா பார்த்திங்கன்னா பறந்து மேலே கூட வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மேல் நோக்கி தான் போகுது ஒழிஞ்சு கீழ் நோக்கி வரல. பார்த்திங்கன்னா டனலை பார்த்திங்கன்னா ரொம்பவே டீப்பாக தோண்டி பார்ப்போம். பொருட்கள் தான் பார்த்திங்கன்னா கிடைக்கிது. டைமிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஷோ ஆகுது. டே டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மேலே போகணும். அதாவது மேலே போய் நம்ம மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து ஃப்ளஷ் பண்ணி ஆகணும். எனர்ஜியை பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சோண்டு பிசுறு இருக்குது. பிசுறெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்திங்கன்னா மண்ணை எடுத்து நம்ம மேலே போட்டு அப்புறம் மேலே இருக்கிற மண்ணை எடுத்து ஃப்ளஷ் பண்ணி எல்லா ஒர்க்கையும் பார்த்திங்கன்னா பார்த்தாகணும். டைமிங் பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. வார்டன்கிட்ட பார்த்திங்கன்னா மாட்டாமல் எல்லா ஒர்க்கையும் பார்த்திங்கன்னா பார்த்தாகணும். இருக்கிற பொருளை பூரா பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பாட்டில், அப்புறம் அந்த விளக்கு, பொருள்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது மோதிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு மேலே வர வழியை பார்ப்போம்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா மண்ணை தோண்டணுங்கிறது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான் பிசுறு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இடிக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வரும்போது தான் இடிக்கும். பார்த்தீங்கன்னா வாடானுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு மாட்டி விட்டுரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டனலை க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்டு வந்துடுவாங்க. அதனால் மண்ணை எடுத்து ஃப்ளஷ் பண்ணி ஆகணும். இப்போ எல்லா மண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. வார்னிங் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த எல்லா பொருளையும் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். மலை சாரல் மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளை வச்சாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அலாட் வந்திருக்குது. இன்னும் 10 செகண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வார்டன் வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணியாச்சு. 2 செகண்டில் கிளிக் பண்ணியிருக்கிறேன். பெரிய விஷயம்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. எவரிதிங் இஸ் ஓகே. ஓகேலாம் இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளை வாங்கிக்கிட்டு 245 டாய்லெட் பேப்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 245 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. நம்ம டூலை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டனல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பாதை பார்த்தீங்கன்னா போக போக குட்டியாகிக்கிட்டே போகுது. போன தடவை இந்த இடம்தான் பார்த்தீங்கன்னா நம்மளை போக விடாமல் தடுத்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதை சுத்தமாக பார்த்தீங்கன்னா தோண்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண்ணை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா தோண்டி எடுத்துடலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிறோம். பார்த்தீங்கன்னா டனலு இந்த இடத்துல கொஞ்சம் விரிவாக போகுது. போக போக குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டனல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஷூவு ஏகப்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா நமக்கு தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இன்னும் எஸ்கேப் ஆகிறதுக்கு இன்னும் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டனலை பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பாம்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்காது அது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டியே எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜியை பார்த்தீங்கன்னா 5 டாய்லெட் பேப்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்பெட்லாம் மூடி மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம டூவில் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணிடலாம். பழைய டாய்லெட்டாக இருந்திருந்துன்னா இந்நேரம் மண் பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்கும். பார்த்தீங்கன்னா இது நல்லா பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இந்த டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மண் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மண் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஆயிடுச்சாங்கிறத பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கை மண்ணை பார்த்தீங்கன்னா அள்ளணும். இல்லைன்னா பழையபடி பார்த்தீங்கன்னா மண் சிக்கிக்கும். இந்த கைப்பிடி மண்ணையும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கைப்பிடி மண் இருக்குது. இதுதான் கடைசி. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொண்டு போய் ஃப்ளஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாடான்னு பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. அதனால் எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு பேக்கில் இருந்து. அலர்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வார்டன் வர்றதுக்கு இன்னும் 5 செகண்டு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்போம். பார்த்தீங்கன்னா டைமு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வார்டன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டாப்புல. திரும்பி அனுப்பிச்சாச்சு. ஓ மை காட், திரும்பி பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சாச்சு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனர்ஜியே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லைங்கிறத பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன். எனர்ஜியை பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சு பிரேக் வந்தனால சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லேடி வார்டன்ட்டு வந்து
லாக்கப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விடுவாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து லேடி வார்டன்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு பார் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. நமக்காக செஃப்பு பார்த்தீங்கன்னா சுட சுட பார்த்தீங்கன்னா சாப்பாடை செஞ்சு வச்சுருக்கிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா லஞ்சை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிடலாம். இவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பார் கிடச்சா கொண்டாந்து கொடுக்கணும். ஆனால் கோல்டு பாரே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைக்கல. லன்ச்சு டைமு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதாவில் குதிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிச்சாச்சு. இந்த பாதை பாருங்க ரொம்பவே குறுகலாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதை பெருசாக வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கிரவுண்டு வந்துருச்சு. இதுவும் முட்டு சந்தா என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா தோண்டுனா தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தோண்டுது. பார்த்தீங்கன்னா நல்லாவே தோண்டுது. இன்னும் பார்த்தீங்கன்னா டூலை அப்கிரேடு பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5000 டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். இப்போ தான் நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோ டாய்லெட் பேப்பர் இருக்குது? 300 தான் இருக்குது. 300 சில்லற தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 5000 டாய்லெட் பேப்பரை சேர்க்கணும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 3000க்கே பார்த்தீங்கன்னா டூலை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட 300 டாய்லெட் பேப்பர் தான் இருக்குது. இன்னும் 10 மடங்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் அடுத்த லெவல் டூலை பார்த்தீங்கன்னா நம்மளால் வாங்க முடியும். மொத்த டனலையும் தோண்டினா கூட நமக்கு 5000 டாய்லெட் பேப்பர் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா பொருள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறையா கிடைக்கிது. போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கிது. நம்ம 10.5 மீட்டர் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். டனல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக போகிறனால சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்ரு பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா தோண்டிக்கிட்டு இருக்கிறோம். டனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்குனா பார்த்தீங்கன்னா மீட்ரு பார்த்தீங்கன்னா அதிகமாகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி மண் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளஷ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வார்டனுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த கை மண்ணையும் ஃப்ளஷ் பண்ணியாச்சு. இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்குது. பார்த்தீங்கன்னா டூலை அப்டேட் பண்ணனால மண் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. பார்த்தீங்கன்னா ஒரே கைப்பிடி மண் தான் கடைசி மண். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணையும் எடுத்து போட்டாச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இன்னும் 5 செகண்டு தான் பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குது. பார்த்தீங்கன்னா 5 செகண்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 5 செகண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வார்டன் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு 58 பேப்பர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. பேரம் பேசாமல் பார்த்தீங்கன்னா 58 டாய்லெட் பேப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு. சுத்தமாக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனர்ஜி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 டாய்லெட் பேப்பரை கொடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே 3600 இந்த தடவை பார்த்தீங்கன்னா தேவைப்படுது டூலை அப்டேட் பண்ணுறதுக்கு. ஒரு சில நேரத்தில் 3 டாய்லெட் பேப்பருக்கே எனர்ஜி கிடச்சிருது. ஒரு சில நேரத்தில் 5 மாறிக்கிட்டே டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி டாய்லெட் பேப்பர் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூலை பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். டூலை வெளியில் எடுத்தாச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிக்க வேண்டியதான். டனல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெருசாக போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பாதை இருக்குது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாதை குறுகலாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மண் பார்த்தீங்கன்னா
ரொம்பவே ஹார்டாக இருக்குது. டூல் என்ன தான் அப்டேட் பண்ணியிருந்தாலும் மண் ஹார்டுங்கிறது கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா குறையில. ஆனால் இடம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மண்ணோட சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா இதிலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈஸியாக பார்த்திங்கன்னா டனலை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். டனலை கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா சாஃப்ட்னஸ்ஸு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மண்ணையும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிற மண்ணையும் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். சுத்தமாக க்ளீன் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 நிமிஷம் 7 செகண்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுலே 7 செகண்டு பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கார்பெட்டை பார்த்திங்கன்னா மூடியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோண்ட பயன்படுத்தக்கூடிய டூலையும் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இப்போ மண்ணை பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து கொண்டு போய் பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே ப்ராசஸ் தான், ஜாக்கிரதையாக பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. அடுத்த கைப்பிடி மண் அதையும் பார்த்திங்கன்னா எடுத்து கொண்டாந்து ஃப்ளஷ் பண்ணி ஆகணும். ஃப்ளஷ் பண்ணியாச்சு. அடுத்த கைப்பிடி மண் அதையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓ மை காட், இங்கே பார்த்திங்கன்னா சதி பண்ணுதே. பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துடணும். இது மாதிரி சதி பண்ணால் நம்ம மாட்டிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் மாட்டி 10 காயின்ஸை கொடுத்து பார்த்திங்கன்னா தப்பிச்சுட்டு வந்தேன். 10 காயின்ஸ் இல்லைன்னா அந்த வீடியோவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 10 செகண்டுக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும். டைமு பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. வார்டன் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. வார்டன்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா கொடுத்துர்லாம். 43 டாய்லெட் பேப்பரு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நெகசபிள் பண்ணி சேல்ஸ் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் பேப்பரை பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. நைட் டைம் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோதாவில் பார்த்திங்கன்னா குதிச்சிடலாம். லைட்ஸ் அவுட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோண்ட ஆரம்பிக்கலாம். நான் எவ்வளோ தூரம் தோண்டணுங்கிறது தெரில. ஆனால் பாதை பார்த்திங்கன்னா குறுகலாகிட்டே போய்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா பொருள் ரொம்பவே கம்மியாக கிடைக்கிது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொருள் ரொம்பவே கம்மியாக கிடைக்கிது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா டனல் பார்த்திங்கன்னா சின்னதாகிருச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா பொருள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக கிடைக்கிது. பார்த்திங்கன்னா நம்ம 7 பொருளை வரைக்கும் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம தோண்டணும். மண்ணை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போட்டே ஆகணும். நம்ம என்ன தான் டூலை அப்டேட் பண்ணியிருந்தாலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மண் ஹார்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பழைய டூல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சா அதே லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஆக ஆரம்பிச்சிருச்சு. மண் பார்த்திங்கன்னா முன்ன இருந்ததோட ரொம்பவே ஹார்டாக ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் மண்ணை தோண்ட முடியுது. பார்த்திங்கன்னா டூல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது. ரொம்ப கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிடைக்கிது. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கணும். சின்ன சின்ன டூல்லாம் இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து எடுக்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு பார் கிடைக்கல. கிடச்சிருந்ததுன்னா நமக்கு 50 காயின் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக கிடைக்கும். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஒரு இடம் விடாமல் பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை தோண்டி எடுத்தாகணும். நமக்கு ஏதாவது சீக்ரெட் வழி பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மண் மூடி இருந்ததுன்னா தெரியாது. அதனால தான் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு வரேன். மண்ணை பார்த்திங்கன்னா சுத்தமாக பார்த்திங்கன்னா எடுத்தாகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டனல் பார்த்திங்கன்னா டனலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மண் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்திங்கன்னா மண்ணை எடுக்கிற மாதிரி வருது. பூரா மண்ணையும் நம்ம எடுத்து முடிக்க எத்தனை நாள் ஆகுன்னு தெரில.
ஓ மை காட், மண்ணை தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா மெசேஜ். இந்த இடத்துல என்ன கீழே போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓ மை காட், சீக்ரெட் பிளேஸை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டுபிடிச்ச சீக்ரெட் பாதை வழியாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலரே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ஏணி இருக்குது. இந்த சைடு பாதை பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்குது. 19 மீட்டரில் இருக்கிறோம். மீட்ரு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. 20.1. இப்போ மீட்ரு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. போக போக பார்த்தீங்கன்னா ஒரு டர்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டர்னாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு ஹிண்ட்டும் இல்லை போகிறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதை இருக்குது. ஓ மை காட், ஏனியும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த கேம் பிளே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. வீடியோவை அதோட முடிச்சுக்கலாம்.